உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? ஆ, நெறையவே இருக்கு. தொல்லைங்க? ஆ, அதுங்களும் டசன் கணக்குல இருக்கு. சரி, சந்தோஷம்? சந்தோஷமா? அது மட்டும் தாங்க என் வாழ்க்கையில இல்ல. இது மாரி உங்களோட வாழ்க்கையில சந்தோஷன்ற ஒரு ஃபேக்டர் மட்டும் மிஸ் ஆகுதுன்னா, இன்னைக்கான பதிவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுசா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் டீட்டெயிலா பேசப் போறோம். வழக்கம் போல ஒரு கத. ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞனுங்களோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல அப்படின்ற மாரி அவன் நெனச்சுக்கிறான். வீட்ல பிரச்சனை, அ வீட்ல வீட்ல பிரச்சனை, வீடு இருக்கிற ஏரியாவும் பிரச்சனை, ஏரியால இருக்கிற சொந்தக்காரங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பிரச்சனையா இருக்கும். அவனுக்கு அங்க இருக்க புடிக்கவே இல்ல. ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா என்ன டிசைட் பண்றான், காவி ட்ரெஸ்ஸ போட்டு சாமியாரா போயிடலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டு, ஊரோட கடைசியில பார்த்தீங்கன்னா, நெறைய சாமியாருங்கலாம் வந்து தங்குற இடம் இருக்கு. ஸோ அங்க போய் கூட்டத்தோட கூட்டமா படுத்துடுறான். காலங்காத்தால எழுஞ்சு பார்த்தா, அங்க இருக்கிற சாமியார்களுக்கெல்லாம் சாப்பாடு வரும். ஸோ அந்த மாரி சாப்பாடு வந்து இறங்குது. ஸோ சாப்பாட எண்ணி பார்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா, 30 தான் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற நபர்கள் 31 பேரு. என்ன எப்பவுமே 30 பேர் தானே இருப்பாய்ங்க. இன்னைக்கு என்ன 31 பேர் இருக்கிறாய்ங்க. யாரோ ஒரு களவாணி பையன் கூட்டத்துக்குள்ள பூந்துட்டு இருக்கான். சரியில்லையே, எந்த திருட்டு பையனே தெரியலையே அப்படின்ற மாரி, அங்க இருக்கிற சாமியார்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வருது. அது மட்டும் இல்லாம கூட்டத்துக்குள்ள பேச ஆரம்பிச்சுடுறாங்க. ஏதோ கொள்ளைக்காரன் உள்ள பூந்துட்டானோ? இருக்காது, இருக்காது. கொலைகாரன் தான் எவனோ உள்ள பூந்துட்டான் அப்படின்ற மாரிலாம் பேசிக்கிட்டே இருக்கும். இப்ப இளைஞனுக்கு பகீர்னு ஆவுது. எது கொள்ளைக்காரன், கொலைகாரனா? ஏங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் நான் இல்லங்க. நான் சாதாரண ஒரு ஆளு தான். நான் கூட்டத்தோட கூட்டமா வந்து படுத்தது ஒரு குத்தமா? எல்லாரும் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாரி சாமியார் கிட்ட அவன் வந்து டிரான்ஸ்பரன்சியா சொல்லிடுறான். ஆமா, நான் தான் வந்து புதுசா படுத்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவன் வந்து சொல்லிடுறான். உடனே கூட்டத்துல இருக்கிறவங்கலாம் சுத்தி உட்காந்துடுறாங்க. தம்பி உட்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கவும், அப்பதான் அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன பிரச்சனையா? ஒரே பிரச்சனைங்க. சந்தோஷமே என் வாழ்க்கையில இல்லைங்க. எனக்கு ஒரே சங்கடம் மட்டும்தாங்க வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். சரி, என்ன இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்கவும், இப்ப அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன இருந்தா சந்தோஷமா இருப்பனா? ஆ, ஒரு 3 பிஹெச்கே ஹவுஸ்ங்க. நல்லா மேல இருந்து பார்த்தா இந்த ஊரே அழகா தெரியணும். அந்த மாதிரி ஒரு பிளாட்ல இருந்தனா சூப்பரா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ, வேற 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 என்ன சொல்றது? ஆ, நல்ல வேலைங்க. நல்லா அப்படி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி மாசம் மாசம் சம்பளம் வர மாதிரி நல்லா ஒரு பெரிய வேலையா கிடைச்சிச்சுன்னா வேற லெவல்ல இருக்குங்க. சந்தோஷமா இருப்பேன். ஓ, 3 லட்சத்துல வேலை. வேற ஏதாவது? வேற என்ன? ஆ, லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு. நல்லா அழகா, அப்படியே அம்சமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கணும். ஓ, பொண்ணு. ம். வேற ஏதாவது? வேற வேற என்ன இருக்கு? ஆ, நல்ல ஒரு குழந்தைங்க. குட்டி பாப்பா. அப்படியே துருதுருன்னு இருக்கிற மாரி. ஓ, குழந்தை இருக்கிற பொண்ண தான் லவ் பண்ண போறியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? குழந்தை இருக்கிற பொண்ண லவ் பண்ணலங்க. நான் லவ் பண்றேன்னா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் குழந்தைலாம் பொறக்கும்ல, அந்த ப்ராசஸ்ல சொன்னேன். ஓ, அப்படி வர. ம். அப்போ இதெல்லாம் வந்து உன் வாழ்க்கையில இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப. அப்படிதானே? ஆமா, அப்கோர்ஸ். இதெல்லாம் இருந்தா தானே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் ஆன்சர் பண்றான். எப்பா சுத்தி உட்காந்துருக்க சாமியார்களா, ஒரு நிமிஷம் கையை தூக்குங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கவும், எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில சொல்றாங்க. எங்களுக்கு எதுவும் வேணாங்க, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லுவோம். இளைஞனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்பா, நீங்க வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரையா? என்னப்பா நீங்க சொல்றது சில்லியா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இளைஞன் இப்ப வந்து வாக்குவாதம் பண்றான். அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு விஷயம் சொல்றாங்க. தம்பி, இதெல்லாம் இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்பன்னா அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுப்பா. ஆனா நீ சந்தோஷமா இருந்து பாரு, இது எல்லாமே உன்னோட வாழ்க்கையில கிடைக்கும். ஏன்னா சந்தோஷன்றது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவான ஆரா. அந்த விஷயம் உனக்குள்ள இருக்கிறப்ப உனக்கே தெரியாம இப்ப நீ கேட்ட எல்லா விஷயத்தையும் நீ உன் வாழ்க்கைக்குள்ள அட்ராக்ட் பண்ணுவ. சோ சந்தோஷமா இருக்கிறது தான் உன்னோட டார்கெட்டா இருக்கணுமே தவிர, இதெல்லாம் உன் டார்கெட்டே கிடையாது. இதெல்லாம் உனக்கு வர வேண்டிய ரிசல்ட். நீ சந்தோஷமா இருந்தா, நீ சந்தோஷமா இருந்து பாரு. இப்ப நீ கேட்ட எல்லா விஷயமும் உன்னோட வாழ்க்கைக்குள்ள அலைன் ஆகும். ஆனா இதெல்லாம் இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நீ சொன்னா, அப்படி சந்தோஷமா இருக்க முடியாது. நீ பண்ண வேண்டியதுலாம் உன் மனநிலைய சரியா வச்சுக்க. பாசிட்டிவா இரு. உன்னோட பாசிட்டிவ் ஆரவை இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இரு. நீ கேட்ட எல்லாமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற சாமியார்கள் ஃபுல்லா அவன் மண்டை மேல கைய வச்சு தத்தாஸ்து அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சோ அவனும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா இப்ப அந்த சாமியார்கள் சொன்ன விஷயம் தான் மண்டை மேல ஓடிக்கிட்டே இருக்கு.
பாசிட்டிவ் ஆறான்றாங்க, சந்தோஷம்ன்றாங்க. சரி ஓகே, சந்தோஷமா இருக்கணும், என்ன பண்ணலாம்? கொஞ்சம் சிரிக்கணும், அவ்வளவுதானே. சரி ஓகே, சிரிப்போம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். இப்ப நிஜமாலே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா தானே நடிக்க ஆரம்பிச்சோம், என்ன நிஜமாலே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு தோணுது. என்ன நடந்தா என்ன, பாசிட்டிவா இருப்போம், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இவன் கதவு தட்டலான்ட்டு கையை எடுத்துட்டு போய் கதவு பக்கத்துல போறப்ப டபால்னு கதவு ஓபன் ஆகுது. டேடி, ஐயோ தகப்பா இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தகப்பனார ஃபோக்கஸ் பண்றா. அவரோட அப்பா ரொம்ப ஹாப்பியா வந்து அந்த பையனை வந்து கூப்பிடுறாரு. சரியில்லையே, நம்ம அப்பா இப்பெல்லாம் பண்ண மாட்டாரே, என்ன அப்பா சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்பாவுக்கு ஒரு போக்கஸ் ஒன்று போடுறாரு. அப்பா கையில ஒரு கவர் இருக்கு. தம்பி, உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி லெட்டரையும் கொடுத்துட்றாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்டர்வியூக்கு வந்து அந்த லெட்டர் வந்திருக்கு. அவ்வளோதான், இவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏங்க, அங்க வாசப்படியில இருந்து இது வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சுட்டு வந்ததுக்கு இவ்வளவு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ லெட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அப்பா வந்து கேட்கிறாரு, என்னப்பா என்ன லெட்டரு? ஒன்றும் இல்லப்பா, சென்னையில் ஏதோ இன்டர்வியூ வந்திருக்கு போல இருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, சென்னைக்கு போகணுமா? இன்டர்வியூ வந்திருக்கா? சூப்பர்ப்பா, போயிட்டு வா. ஏதாவது இன்டர்வியூக்கு போட்டிருக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கா? அப்பா இருக்குப்பா, ஆல்ரெடி கபோர்டில் வச்சிருக்கேன்ல, அந்த ட்ரெஸ் ஓகே தான்ப்பா. அது இங்க எதனா வேலைனா போட்டுக்கலாம்ப்பா, நீ சென்னைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்றன்றல, இரு அப்பா அதை வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு பையனுக்கு புது ட்ரெஸ்ஸும் புது பேண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த பையனுக்கா ஆச்சரியத்தை தாங்க முடியல. என்னடா இது, இந்த சாமியாருங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் போலயே, கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சா இவ்வளவு நல்லது விஷயம் நடக்குமா? சரி ஓகே, அப்பா புது ட்ரெஸ்லாம் வாங்கி தராரு அப்படின்ற மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த இன்டர்வியூக்கான பிளேஸுக்கும் போயிடுறான். அன்னைக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் அந்த ஆஃபீஸில் நடக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா இன்டர்வியூ ப்ராப்பராக ஃபுல்லாக நடக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த கம்பெனியோட ஓனருக்கு ஏதோ ஒரு முக்கியமான அர்ஜென்சியான வேலை. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத்தனை பேரை வந்து கூப்பிட்டாச்சு, இத்தனை பேருக்கு வந்து லெட்டரும் வீட்டுக்கு போயிடுச்சு, அத்தனை பேர் வந்து அட்டனும் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரையும் திரும்ப போ அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு மனசு ஒப்பலை. சரி ஓகே, இன்டர்வியூ தானே, நம்ம பார்த்தே ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அவரோட கேபின்ல இருந்து உட்காந்துருக்க எல்லாரையும் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. ஃபோக்கஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா இவன் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா சிரிச்ச முகத்தோட புது ட்ரெஸ்ல நல்லா பிரைட்டா இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் வருது. உடனே என்ன பண்றாங்க, ஒரு பிஏ இருக்காங்க, அந்த பிஏவை வந்து அனுப்பிச்சு, ஏமா அங்க பாரு ஒரு ப்ளூ கலர் சொக்கா போட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, அவனை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லவும் இவனும் போறான். ஓகே, இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணணுன்ற மாதிரி போயிட்டு சீட்ல உட்காடுறான். யூ ஆர் செலக்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னங்க, ஒரு கேள்வி ஏதாவது கேளுங்க, 2 நாளா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இதுக்காக. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, சில பேரெல்லாம் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிடலாம் அவங்க இந்த வேலைக்கெல்லாம் செட் ஆவாங்கன்ட்டு. அப்படியா, இந்த டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அதாவது கேளுங்க, அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, யூ ஆர் செலக்டட், நாளையிலேருந்து நீ வந்து ஜாயின் பண்ணிக்க, பிஏ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் திரும்பி பார்த்தா அந்த பிஏன்ற புள்ள அம்புட்டு அழகா இருக்கு. என்னங்க இவ்வளோ அழகாவ ஒரு புள்ளையா என் கூடவா வேலை பார்க்க போகுது, ஐயா ஜாலி 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 அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அதே மாதிரி வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், இந்த மாதிரி நாளைக்கே ஜாயின் பண்ண சொல்றாங்க, தம்பி ஜாயின் பண்ணிடு அப்படின்ற மாதிரி வீட்லயும் சொல்லிடுறாங்க. இவனும் ஜாயின் பண்ணிடுறான். இவன் ஜாயின் பண்ண அந்த நாள்ல இருந்து அந்த ஆஃபீஸ்ல எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டே இருக்கிறதுனால அந்த ஆஃபீஸ்க்குள்ள எப்பவுமே அவனை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கூட்டம் இருக்கிறத பாக்குறப்ப இந்த பிஏக்கு பர்சனலா ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸ்ல நம்ம நிறைய நாள் வேலை பார்த்திருக்கோம், ஒரு முறை கூட நம்ம ஹாப்பியா இருந்ததே கிடையாது. இந்த மனுஷனை பாரியா, இவர் எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாரு, இவர் சுத்தி இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவர் வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸோட ஆம்பியன்ஸே மாறிடுச்சு, எப்பவுமே எல்லாரும் மூஞ்சிலையும் ஒரு சந்தோஷத்தை இவர் தானே வர வச்சாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஜாஃப்ட் கார்னர் வந்து அங்கிட்டு திரும்புது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு இவர் மேல காதல் வந்துருச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் உங்களுக்கே தெரியுமே, காதல் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, குழந்தைய பெத்துக்கிறாங்க. இவன் என்னென்னலாம் ஆசைப்பட்டானோ அம்புட்டும் அவனோட வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. ஓஹோ, அப்போ இப்ப நீ என்ன சொல்ல வர, நான் இப்ப சந்தோஷமா இருந்தேனா என்னோட வாழ்க்கையிலையும் நான் இது இருந்தா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாம் நடக்கும், அதை தானே சொல்ல வர அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த விஷயத்தை தான் சொல்ல போறேன். ஸோ நம்மளோட லைஃப்ல இந்த பாசிட்டிவ் ஆரா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா உங்களையும் அறியாம நிறைய விஷயத்த உங்களோட வாழ்க்கைக்குள்ள நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க பாசிட்டிவ் ஆரா உள்ள ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா இந்தந்த விஷயத்தெல்லாம் உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கிரௌடடான பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு போயிட்டு இருக்க ஒரு நபர் வந்து தம்பி கோடம்பாக்கத்துக்கு லெஃப்ட் எடுத்தா போகுமா இல்ல ஸ்ட்ரெயிட்டா போனா போகுமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து வழி கேட்பாங்க. நீங்க யோசிக்கலாம், என்ன பின்னாடி இம்புட்டு பேர் இருக்கிறாங்க நம்ம கிட்ட வழி கேட்கறாரு, ஒண்ணு இல்லைங்க ரைட் எடுத்தா வந்துரும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு வழி சொல்லுவீங்க. இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆமாப்பா,
இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்கு. சூப்பர். அது மட்டும் இல்லாம ஒரு கிரவுடடான பிளேஸ்ல நீங்க நிக்கிறப்ப, தம்பி டைம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் நேரத்தை உங்ககிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி வழியோ நேரமோ உங்ககிட்ட மட்டும் வந்து கேட்கறாங்கன்னா உங்ககிட்ட பாசிட்டிவ் ஆரா விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஏய் சூப்பர்ப்பா, இது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. நீங்க வந்து பைக்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு வண்டிலயோ போயிட்டு இருக்கீங்க. ஒரு சிக்னல்ல நின்னுட்டு இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. அப்படி இப்படி திரும்பினா பஸ்ஸுக்கு வெளியே வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து பார்த்துட்டு இருக்கு. அங்கிள் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம வந்து டாட்டா காட்டிக்கிட்டு சிரிச்ச மூஞ்சா இருக்குது. உங்ககிட்ட விளையாட ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்கள்லாம் டக்குன்னு உங்ககிட்ட ஈஸியா கனெக்ட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா, உங்ககிட்ட பாசிட்டிவ் ஆரா இருக்குன்னு அர்த்தம். ஏ சூப்பர்ப்பா, நான் எங்கிட்டு போனாலும் குழந்தைங்கலாம் என்கிட்ட ஓடி வந்து விளையாடுங்க, அப்ப நான் பாசிட்டிவ் ஆரா உள்ள பர்சனா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லாம நாட் ஒன்லி டாக் ஆல் த அனிமல் லைக்கிங் மீ அப்படின்ற மாதிரி நீங்க எங்க போனாலும் இந்த அனிமல்ஸ்க்குலாம் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி, நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமா குலைச்சிட்டு இருக்க ஒரு நாய் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறீங்க, ஆனா நீங்க வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலே அந்த நாய் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டு அங்கிள் ஷேக் யுவர் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி காலை தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்குன்னா எஸ் உங்ககிட்ட இந்த பாசிட்டிவ் ஆரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு பாசிட்டிவ் ஆரா சம்பந்தப்பட்டதுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கடை, அந்த கடை காலியாவே கிடக்கும்னே வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு கடைக்குள்ள நீங்க வந்து நுழையிறீங்க, ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. நீங்க வாங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஸ்டமர் உள்ள வருவாங்க. என்னடா அது, இந்த கடை எப்பவுமே காலியா தானே இருக்கும், என்ன இம்புட்டு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? சத்தியமா ஆயிருக்குங்க. இப்படிலாம் எனக்கு நடந்திருக்கு. நான் உள்ள போறப்ப இப்படிலாம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, எஸ் உங்ககிட்ட இந்த பாசிட்டிவ் ஆரா அப்படின்ற விஷயம் வந்து இருக்கு. இந்த விஷயம் தான் சந்தோஷத்துக்கான பேஸ். இந்த விஷயம் இருந்துச்சுன்னா, உங்களையும் அறியாம நீங்க ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட வாழ்க்கைக்குள்ள நீங்க அட்ராக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஓகேப்பா, எனக்கு இதெல்லாம் நீ சொன்ன விஷயம்லாம் நடக்கலையே, நான் என்னோட வாழ்க்கைக்குள்ள சந்தோஷத்தை எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி என்னோட பாசிட்டிவ் ஆராவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, இது மாதிரியான கேள்வி உங்களுக்குள்ள இருக்குன்னா, இந்த வீடியோக்கு 150 லைக்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னா, நான் டெஃபினட்டா பாசிட்டிவ் ஆராவை எப்படி நம்மளோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரது அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பா பதிவிடுறேன். உங்களுக்கு பாசிட்டிவ் ஆரா வேணும், அது எப்படி வந்து என்னோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரது, எப்படி எனக்குள்ள வந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, பாசிட்டிவ் ஆரா அப்படின்ற விஷயத்த கமெண்ட்ல வந்து போடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவோட பார்ட் 2 கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசுமே, நான் உட்பட எல்லா மனசுமே ஒரு சின்னோட பாராட்டுக்கு தானே ஏங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குப்பா, ஆனா மத்தவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையின் டெஃபினட்டா இது மாத்தும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நம்மளோட வீடியோ கீழேயே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும், அது பல பேரோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருப்பீங்க. சோ அதையும் சேர்த்து பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான், நான் மட்டும்தான். நன்றி.